நேரலுக்கு வணக்கம். நேரம் 7 மணி. இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. இப்பொழுது முதல் காலை 8 மணி வரை எமது ஒலிபரப்பினை மத்திய 773 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் செவிமடுக்கலாம். முகநூலில் நேரலையாக கேட்க www.facebook.com/slbccir, வாட்ஸ்அப் இலக்கம் 0094772102. The legend radio broadcast comes alive. முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் பெற்றிக்கும் நினைப்பை விதைக்கும். Radio Ceylon. Who are you really? SP மயில் வாகனம், KS Raja, சரா இமானுவேல், ராஜேஸ்வரி சண்முகம், விசாலாட்சி ஹமீத், PH Abdul Hamid. முத்தமிழின் முழக்கம், தமிழின் முழக்கம். மீண்டும் உங்கள் உள்ளம் கவர தேன் குரல் இனிமை தவள தமிழ் கொண்டு மீண்டும் ஒலிக்கிறது. Radio Ceylon. I want Radio Ceylon. Radio Ceylon. உலகமேலாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். தமிழ்நாதம் இன்றைய தமிழ்நாதத்தை ஆரம்பிக்க பசுங்களி வழி 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 விட்டு விலகடி இடுப்பு மடிப்பில் ஆழமடிக்கும் வேதவல்லி மாத்தாடும் மாத்தாடும் மல்லிகை, மாத்தாடும் மாத்தாடும் மல்லிகை, அம்பிகே ராதிகே தேவிகே மேனகே, மாத்தாடும் மாத்தாடும் மல்லிகை, மாத்தாடும் மாத்தாடும் மல்லிகை. ஒல்லி ஒல்லி சுப்பந்தான் ஒத்த காடு கருப்பந்தான் ஒரு காலு இருந்தாலும் கூணுறது மேடையில் தான் யாரது?
உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். கேட்டது தமிழ்நாதம். ரேடியோ சிலோன். காற்றலையில் தமிழ் முழக்கம். முத்தமிழின் முழக்கம். எதிர்பார்ப்பில் உச்சம். காற்றலையில் தமிழ் முழக்கம். கவிச்சுவை இனி தினம் தரும். ரேடியோ சிலோன். நேரம் 7:09 இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. இது எங்கள் பேசட்டும். இன்றைய இதயங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியின் ஊடாக நேர்களை நீங்களும் பதிவிடலாம். எமது வாட்ஸ்அப்பின் தொலைபேசி இலக்கம் 0094772102. இப்பொழுது பார்க்கலாம், இங்கே பதிவுகள் வந்த வண்ணமே இருக்கின்றன. கொழும்பு சர்வதேச வானொலி உறவுகளுக்கு இனிய ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கங்கள். நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். எந்த தீரன் துகிரன் கோகிலவான் ராமச்சந்திரன் இளையராஜா ஆகியோர் இனிய காலை வணக்கம். விருதுநகர் முருகேசு பாண்டியன் பூங்கொடி பதிவிட்டிருக்கிறார். அதேபோல் இனிய காலை வணக்கம் சொல்லி தமிழ்நாடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திரையூர் அருள்ஜோதி செல்வம், அருள்ஜோதி சந்துரு, தேன்மொழி, மதிவதனி, அகல்யா ஆகியோரும் அதேபோல் மற்றொரு நேயர் இனிய காலை வணக்கம் அன்பின் அறிவிப்பாளர் பாசமிகு அண்ணா அவர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். சர்வதேச ஒலிபரப்பு சிறப்புற வாழ்த்துக்கள் என்று சொல்லி அன்னை இல்லம் திரைப்படத்தில் இருந்து மடி மீது தலை வைத்து என்ற பாடல் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். அவருக்கு அந்த பாடலை தரலாம். இன்னும் பார்க்கலாம், ஏராளமான நேர்கள் பதிவிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த பாடலை புத்துக்கோயில் நாற்றம்பள்ளி வட்டம் புத்துக்கோயில் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து சின்னராஜ், சுமதி, பிரவீன் குமார், பிரதீப், சந்தியா, சுஜாதா, ஜெகதீஷ், பிரசாந்த், ஷரண் அனைவருக்கும் இந்த பாடல் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். அன்னை இல்லம் திரைப்பட பாடல். அதேபோல் தொலைபேசி நேரை நாங்கள் இணைக்கலாம். ஹலோ வணக்கம். அண்ணா ஜேகே அண்ணா, இனிய காலை வணக்கம்ண்ணா. யார் பேசுறீங்க? தமிழ்நாடு மாநிலம் திருப்பூர்லேருந்து பாபுங்கண்ணா, அவினாசி வட்டம். சரி, எப்படி சும்மா இருக்கீங்களா? சரி, சொல்லுங்கள். பாட்டி சொல்லி தட்டாதே படத்துலங்க மனோரமா பாடின பாட்டு கொடுப்பீங்களா? தில்லிக்கு ராஜா தான் அந்த பாட்டு. ஆமாம், எப்படித்தான் ராஜாவாக இருந்தாலும் வீட்டுக்கு நீங்கள் பிள்ளை தானே. ஆமாங்க, நல்லா இருக்குங்க. மனோரமா பாடுற பாட்டு நல்லா இருக்கு. சரி, நான் முடிந்தால் ஒலிபரப்புகிறேன். என்றால் என்னை பொறுத்தவரையிலே ஒரு முறை பழைய பாடல்கள் என்றால் இன்னொரு முறை கொஞ்சம் புதிய பாடல்களை நான் சேர்த்துக் கொள்வது உண்டு. அதனால் தான் அப்படி பழைய பாடலுக்குள் புதிய பாடல்களை புகுத்துவது என்பது என்னுடைய நான் பெற்ற பயிற்சியில் அப்படி இல்லை. ஏனென்றால் புதிய பாடல் என்றால் புதிய பாடலாக இருந்தால் நன்றாக அந்த நிகழ்ச்சி நன்றாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் தான். சரி, ஆகவே பார்க்கலாம். ரொம்ப நன்றி. அடுத்த நேரை பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? ஜெயகிருஷ்ணா அவர்களுக்கு காலை வணக்கம் கூறுவது வேட்டவளம் குமார். ஐயா, தாங்கள் சுகம்தானா? நலமாக இருக்கிறோம் குமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நானும் சுகமா இருக்கிறேங்க ஐயா. சொல்லுங்கள். படகொட்டி என்ற படத்திலிருந்து தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலரும் இந்த பாடலை எனது அன்பு உள்ளங்கள் குப்பனத்த ராம் பிரகாஷ், பூந்தண்டலம் புன்னைகொடி, சிந்து புந்தர சிந்துக்கணன் மற்ற அனைத்து அன்பு உள்ளவங்க ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்துமைக்கு மற்றொரு நேயரையும் நாங்கள் பார்க்கலாம். இந்த வேளையிலே இணைந்திருக்கும் நேயர் யார்? ஹலோ வணக்கம். இலங்கை வானொலியின் உலக அறிவிப்பாளர் கே ஜெயகிருஷ்ணா அவர்களுடன் நிகழ்ச்சியில் இணைப்பவர் தென்னிந்தியா தமிழ்நாடு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி கொண்டேகவுண்டன் பாளையம் சட்டத்தரணி எஸ் முத்துக்குமார். இலங்கை வாழ் மக்கள் நலமாக இருக்க இறைவனை வேண்டுகிறேன். எனக்கு
பாவ மன்னிப்பு படத்தில் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை என்ற அற்புதமான பாடலை ஒளிபரப்புங்கள். அல்லது பதிபக்தி படத்தில் டி.எம். சௌந்தரராஜன் பாடிய மகிழ்ச்சியான பாடல் வீடு நோக்கி ஓடி வந்த நம்மையே என்ற பாடலை ஒளிபரப்புங்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்தமைக்கு ரொம்ப நன்றி. மங்கள குங்குமம் நெஞ்சிலே மல்லிகை மலர்கள் மண்ணிலே மங்கள குங்குமம் நெஞ்சிலே மல்லிகை மலர்கள் மண்ணிலே பொங்கிய மேனி களைப்பிலே பொழுதும் புலரும் அணைப்பிலே மலர்கண்களுக்கு இடையிலே வாயும் சிவப்பு விழியிலே மலர்கண்களுக்கு இடையிலே அந்த பாடல் டி.எம். சௌந்தரராஜன், என்ன அழகாக டி.எம். சௌந்தரராஜன் நடிகர் திலகத்துக்காக குரல் கொடுக்கும் பொழுது அந்த ஹம்மிங், ஆஹா, என்ன அருமையான ஒரு அந்த நிலை இனி வருமா? சரி, இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் அன்பு அறிவிப்பாளர் ஜெயகிருஷ்ணா அவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதேபோல் சர்வதேச ஒலிபரப்பு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஜே.கே.
அண்ணாவுக்கு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் இணைந்திருக்கிறார். உற்சாகமான ஞாயிறு காலை வணக்கத்துடன் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். திருவாரூர் மாவட்டம் பில்லு சதா கௌதமன், கும்பகோணம் மனோகரன், சிதம்பரம் ரமணி, ராஜேஷ், வைத்தீஸ்வரன் கோவில், தாமரைச்செல்வி, நாகை பாண்டியன் ஆகியோரும் இணைந்திருக்கின்றார்கள். குறுக்கத்தூர் ஞானமுருகன் பதிவிட்டிருக்கார். பதிவு இங்கு வந்து சேரவில்லை. காந்திநகர் முனைவர் கண்ணபிரான் 85, சிவகங்கை ஆசிரியர் தாமஸ் 65. புரியவில்லை. தயவு செய்து உங்களுடைய பதிவுகள் தெளிவாக இருக்கட்டும். தெளிவான பதிவுகள் இல்லாட்டால் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ள முடியாது என்பதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லி வைக்க வருகின்றோம். நீண்ட பதிவுகளையும் குறைத்துக் கொண்டால் இன்னிசை சார்லா இலங்கையில் பிறந்து கொள்ளை கொள்ளும் கொழும்பு ஏழில் எழுந்து சீர்மிகு சிகிரியா சித்திரமாய் சிகரத்தில் நின்று நல்லூரானை வணங்கி. ஆமாம், சரி, அது நீண்டதொரு பதிவை தந்திருக்கிறார். அந்த பதிவை வாசித்தாலே நிகழ்ச்சி நேரம் அடைந்துவிடும். இப்பொழுது பார்க்கலாம் தொலைபேசி நேயர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க? இனியவருக்கு இனிய காலை வணக்கம் சொல்வது பூக்கள் சிந்தி பூந்துரைங்க அன்பு சகோதரர் சிந்தக்கண்ணன் பேசுறேன் ஐயா. நலமா இருக்கீங்களா? நலமாக இருக்கும் சிந்தக்கண்ணன். நீங்க எப்படி இருக்கீங்க? அதாவது இந்த அருமையான வேலையில காலை வேலையில நல்லது ஒரு பாடல வழங்குனீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. என்ன பாடல் அது? அதாவது தாயக்காத்த தனியன் படத்துல இருந்து கட்சி தங்கம் வெட்டி எடுக்கின்ற பாடல், கண்ணதாசன் வரிகள்ல KV மகாதனுடைய இனிய இசையில TMS குரலை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை, காலையில் ஒரு பாடல் ஒலிபரப்பியதாக சொன்னீர்கள். என்ன பாடலை நான் ஒலிபரப்பினேன் என்றுதான் கேட்கிறேன். இப்பொழுது 2 பாடல்கள் ஒலித்து விட்டன, அதான் கேட்டேன். உங்களுடன் பேசினது ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. சரி, நன்றி, சந்தோஷம். என்ன பாடல் என்று அவர் சொல்லவில்லை, ஏதோ பாடல் என்று சொன்னார். சரி, அடுத்த நேயர்கள். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? திருநெல்வேலி விஎம் சத்திரம் பகுதியில் இருக்க அம்புஜம் அம்பலவாணன். சொல்லுங்க அம்புஜம் அம்பலவாணன். சுகமா இருக்கீங்களா அம்மா? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நலமாக இருக்கிறோம் அம்மா. எனக்கு நினைத்தாலே எனக்கு படத்துல இனிமேல் இருந்த உலகம் இருக்கு, இனிமே நமக்கு கவலை இருக்கு, அந்த பாடல் தர முடியும்? சரி, நான் கொஞ்சம் பழைய பாடல்களைத்தான் இன்றைய தினம் தந்து கொண்டிருக்கிறேன். பார்க்கலாம், முடிந்தால் நான். சரி, ரொம்ப சந்தோஷம். சரிம்மா. வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே நாடி நிற்கிறே அநேக நன்மையே உண்மையே. வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே, நாடி நிற்கிறே அநேக நன்மையே உண்மையே. வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே. தந்தை தாயை நேரிலே தேடுகின்ற தந்தை தாயை நேரிலே கண்டு சேவை செய்ய வேணும் சொந்த ஊரிலே. அன்று ஆடு மேய்த்த பெண்கள் இன்று அருமையான பருவம் கொண்டு அன்பு மீறி ஆடி பாட காணலாம். பல ஜோடியாக மாறினாலும் மாறலாம், சிலர் தாடிக்கார ஞானி போலும் வாழலாம். பலர் ஜோடியாக மாறினாலும் மாறலாம், சிலர் தாடிக்கார ஞானி போலும் வாழலாம். வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே, நாடி நிற்குதே அநேக நன்மையே உண்மையே. வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே.
விட்டு போன போது அழுத வள்ளி புதுமையான நிலையில் அள்ளி பூவை போல அழகை அள்ளி போடலாம். தொட்டு தேனை போல பேசினாலும் பேசலாம், கண்ணில் சேற்றை வாரி வீசினாலும் வீசலாம். தொட்டு தேனை போல பேசினாலும் பேசலாம், கண்ணில் சேற்றை வாரி வீசினாலும் வீசலாம். வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே அநேக நன்மையே உண்மையே, வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே. நேரவேளை மணி 25 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பிலே அடுத்து கலந்து கொள்ளும் நேரை அழைக்கின்றேன். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். சென்னையிலிருந்து மயிலாப்பூர் பட்டாபிங்க. பட்டாபி சுகமா இருக்கீங்களா? பட்டாபி சுகமா இருக்கேன், ரொம்ப நலமா இருக்கேன். எனக்கு வந்து பழைய பாடல பார்த்தீங்கன்னா, இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது நண்பர்களுக்காக தகவலுங்கள். நாளை சந்திக்கிறேன். இது ஏதோ நீங்க வீட்டு வாசல் நின்று போற வாரங்களை பார்த்து படிக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. நீங்க பாடிய விதம் எனக்கு அப்படிப்பட்டது. எப்படி திருப்பி ஒருக்கா பாடுங்க பார்க்கலாம். திருப்பி ஒருக்கா பாடுங்க, இன்னொருக்கா பாடுங்க. இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் அந்த பாத்தீங்களா என்ன நடக்குது? சரி சரி, கவனம். அதாவது கவிஞர்கள் வந்து இருபட கருத்துக்களாக அன்றைய காலங்களில் எழுதுவார்கள். ஆமா, நீங்களும் 2 படத்தான் எழுதுறீங்க, பேசுறீங்க இல்லையா? நன்றி நன்றி. சரி, நன்றி நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்துரைக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நேரம் நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னர் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக பதிவிடும் பதிவுகள் எங்க வந்து கிடைக்கவில்லை, பார்க்கலாம். சரி, அடுத்த நேரை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், யார் பேசுறீங்க? தூத்துக்குடியிலிருந்து ஜெயா முத்துமணி. தூத்துக்குடி ஜெயா முத்துமணி, எப்படி சுகமா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நலமாக இருக்கிறோம், சொல்லுங்களம்மா. எனக்கு வந்து வணங்காமுடி படத்துல இருந்து குலுங்கிடும் பூவில் எல்லாம் தேனருவி கண்டவர் அந்த பாடல். ஆமாம், அது ஆரம்பத்திலேயே டி.எம். சௌந்தரராஜன் திரைப்படத்துறைக்கு அவரை பாடகராக தெரிவு செய்யும் பொழுது ஒரு பரீட்சை வைத்தார்கள். அப்பொழுது அவர் பாடியதெல்லாம் எம்.கே. தியாகராஜ பாகவதருடைய குரல் பாவம் அவருக்கு இருந்ததனால் தான் அவர் அந்த திரையுலகில் உள்வாங்கப்பட்டார். அந்த காலங்களில் பாடிய பாடலாம் அது குலுங்கிடும் பூவில் எல்லாம் தூக்கு தூக்கி திரைப்பட பாடல் இல்லையா? ஆமா சார், தூக்கு தூக்கியில வந்து அப்படியே பாகவதர் பாடுற மாதிரியே இருக்கும் அவருடைய பாடல்கள். அதுக்கப்புறம் தான் அவருடைய தனித்தன்மையே எனக்கு தெரிஞ்சது. ஆமாம், உண்மைதான். அதைத்தான் நான் சொன்னேன். சரி, நன்றி அம்மா, நன்றி நன்றி. நிகழ்ச்சியிலே ரொம்ப நன்றி. தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி திருப்பிகை செய்த உருவமட அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமட. சுட்டு கொன்றன கண்கள் தொட்டு தொட்டு நின்றன கைகள் சுட்டு கொன்றன கண்கள். நான் கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வண்டு. கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வண்டு. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி
கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள், குங்கும பூ போல் சிரிக்கிறாள், இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள். காலையில் மலரும் தாமரை பூ, அந்தி கருக்கலில் மலரும் மல்லிகை பூ. காலையில் மலரும் தாமரை பூ, அந்தி கருக்கலில் மலரும் மல்லிகை பூ. இரவில் மலரும் அல்லிப்பூ, அவள் என்றும் மணக்கும் முல்லை பூ. இரவில் மலரும் அல்லிப்பூ, அவள் என்றும் மணக்கும் முல்லை பூ. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி. நேரம் 7:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பில் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இது எங்கள் பேசட்டும் என்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் அடுத்த நேரம் அழைக்கின்றேன். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார், ஜெயகிருஷ்ணா சார். நான் காந்தி நகர்லேருந்து செல்வராஜ் பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா? நலமாக இருக்கிறோம், சொல்லுங்கள். நான் ஒரு 2 பேருக்கு பாடல் கேட்டிருந்தேன். ஒன்னு கண்ணபிரான் வயசு 85, இன்னொன்னு சிவகலை சாருக்கா அவருக்கு வயசு 65. நீங்கள் 65, 85 என்று புரியவில்லை என்று சொன்னீர்கள். மதுரை வீரன் படத்திலிருந்து ஆடல் காணுகிற பாடல், இது ஒரு 6 நிமிஷம் ஓடும் அந்த பாட்டு. எனக்காண்டி கொஞ்சம் நான் அவருக்கு பாடல் போட்டு காமிச்சா, இருந்தாலும் ஜெயகிருஷ்ணா வச்சு பாட சொல்லுங்க, என் பேர சொல்லி அப்படின்னு சொல்லாரு. முனைவர், அவரு தமிழ் முனைவர். 3 ஆண்டு காலமா படுத்த படுக்கையா இருக்கிறார். அது 3 ரேடியோ காயில வச்சு காட்டிட்டு இருக்காரு சார். கொஞ்சம் பார்த்து. என்ன பாடல்? என்ன பாடல்? அவசரம் இல்ல, மீண்டும் சொல்லுங்கள். என்ன பாடல்? ஆடல் காணியர், மதுரை வீரன் படத்தில். மதுரை வீரன் ஆடல் காணியர் அருமையான பாடல் உண்டு. அருமையான பாடல். ஆனா அது கம்ப்யூட்டர்ல இருக்கா என்னன்னு தெரியல. நீங்க இசைச்சீட்டு எல்லாம் பார்க்க முடியும். எனக்கு தெரியும் அது எப்படி நீங்க செய்வீங்க. 6-7 மணிக்கு நிகழ்ச்சினா நீங்க 5:30 ஸ்டார்ட் பண்ணாதான் முடியும். எனக்கு எல்லாம் தெரியத்தான் செய்யும். இருந்தாலும் அவங்களுக்காண்டி இந்த பாடலை போன் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். சரி, நிச்சயமாக நான் உங்களுக்கான அந்த பாடலை தர முயற்சிக்கிறேன். நிச்சயமாக நிச்சயமாக சார். பாவம் சார், எனக்காண்டி போடுங்க. ஏன்னா நன்றி. ஒரு நாளைக்கு உங்க ஒளிபரப்பு ஒரு 50 பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, நன்றி நன்றி நன்றி. அப்படி போடுங்க. கேட்டுக்கொண்டிருந்தால் என்னாவது, இந்த கேள்விக்கு தானா பெண்ணானது, நெஞ்ச கோட்டையை திறப்பா என்றாவது. இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது. மாலை காதலர் பேசும் வார்த்தைகள்
காட்டுப்புறாக்கள் கூட்டுக்குள் பாடும் பாட்டுக்கு யார் துணை வேண்டும் தோட்டத்து பூவை மார்புக்கு மேலே சூடிடையா சொல்ல வேண்டும் இங்கு யாரும் இல்லை இனி நேரமில்லை இன்னும் கேட்டு கொண்டிருந்தால் என்னாவது இந்த கேள்விக்கு தானா பெண்ணானது நெஞ்ச கோட்டையை திறப்பாயின்றாவது இன்னும் கேட்டு கொண்டிருந்தால் என்னாவது பூவில் வண்டு விழுந்து தேன் குடித்தாடுதல் போலே இனி பிரிவதில்லை உன்னை விடுவதில்லை இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது இந்த பார்வைக்கு தானா பெண்ணானது இன்னும் கேட்டு கொண்டிருந்தால் என்னாவது இந்த கேள்விக்கு தானா பெண்ணானது நெஞ்ச கோட்டையை திறப்பாயின்றாவது இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது இன்னும் கேட்டு கொண்டிருந்தால் என்னாவது நேரம் 7:37. இந்த விலையிலே பார்க்கலாம். ஏராளமான நேர்கள் பதிவினை மேற்கொண்டு வருகிறார்கள். இனிய காலை வணக்கம் சொல்லி உடன்குடியின் நடுக்காலம் குடியிருப்பு செல்வன் ராஜ பூபதி அருண் ஆகியோர் பதிவிட்டிருக்கின்றார்கள். சிலர் அதாவது தேவையற்ற விஷயங்கள் என்று சொல்ல முடியாது, ஆனால் எமது காலை நிகழ்ச்சிக்கு பொருத்தமான விஷயங்களை மட்டும் பதிவிட்டாலே போதுமானது என்று எண்ணுகிறேன். மற்றொரு நேயர் இனிய காலை வணக்கங்களோடு வானொலியின் அன்னை இல்லம் திரைப்படத்திலிருந்தும் பாடலும் பதிபக்தி பாடலும் இது எங்களை மகிழ்வித்தன என்று சொல்லுகின்றார். வாழ்த்துக்கள் ஜே கென. நிகழ்ச்சி முடிந்தால் கடவுளின் தீர்ப்பு படத்திலிருந்து இன்று வந்த காட்சியிலே என்ன விசேஷம் என்ற பாடல் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். தமிழ்நாடு அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி, கோவை சேரன் மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன், ஏத்துக்குடி ராஜ்குமார் ஆகியோர். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பழைய பாடலுக்குள் நான் புதிய பாடலை இணைப்பவன் அல்ல, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் வாரத்தில் கடமையாற்றும் போது ஒன்று விட்டு ஒரு வாரம் நான் நிச்சயமாக ஒலிபரப்புவேன். சரி, இனிய காலை வணக்கம் சொல்லி ஜேகசர் தூத்துக்குடி ஜெயா முத்துமணி கூட இணைந்திருக்கிறார். வாட்ஸ்அப் செய்திகளை முடிந்த வரையிலே நாங்கள் சேர்த்து கொண்டு வருகிறோம். பார்க்கலாம். இப்பொழுது இணைந்திருக்கும் நேயர் யார், என்ன பாடலுக்கு? ஹலோ வணக்கம். வணக்கம் சார், கும்பலு தென்னரசு சார். வணக்கம் சார், ஜேகே அண்ணா வணக்கம். வணக்கம், எப்படி சுகமா இருக்கீங்களா? சுகமா இருக்கோம் சார். ஒரு செய்தி சார், ஒரு சின்ன செய்தி சொல்லுங்க. இன்னைக்கு உலக ரத்த உறையாமை விழிப்புணர்வு இருக்கணும் சார். எல்லாரும் உடல் நலத்துல கவனம் செலுத்தணும் சார், அதுதான் பெரிய செல்வம். கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக. அடுத்தது இன்னொரு செய்தி என்னன்னா, இயற்கைங்கிறது இறைவனுடைய இருக்கை போல அதுக்கு நமக்கு வழங்கிட்டே இருக்க, அதையே நம்ம கவனம் பண்ண வேண்டியது, மரங்கள் நட வேண்டியது நம்மளுடைய கடமை, ஒவ்வொருடைய கடமை. மரங்கள் நட்டால் போதாது, நட்டு வளர்ந்து ஆல விருட்சம் போல் வளர்ந்து நல்ல நிழல் கொடுக்கும் மரங்களை பேர்ந்து வெட்டி வீசுவதும் கூட கூடாது. அது அதை விட பெரிய பாவம். கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா. அது ஒரு உயிர் தான் சார். உயிர் இருக்குன்னு பல விஞ்ஞான பூர்வமான விஷயங்கள்ல அதை நிரூபிச்சிருக்கிறாங்க சார். அதனால அந்த உயிர்களையும் நம்ம கவர்ந்து பண்ணணும் சார். ஆமாம், இப்பொழுது வீதி அபிவிருத்தி, வீடு மனை மாடி கோட்டம் கோவில் என்று எல்லாவற்றுக்குமாக நாங்கள் மரங்களைத்தான் நம்பி இருக்கிறோம். அப்படி இந்த வீதி அபிவிருத்தி மாடிமனை கட்டுவதற்காக நாங்கள் இப்படியான நிழல் தரும் பசுமை நிறைந்த மரங்கள், எனக்கும் இந்த கோடை காலங்களிலே மர நிழலை கண்டுவிட்டால் அதில் கொஞ்ச நேரம் வாகனத்தோடு நிறுத்தி
அதிலே நான் கொஞ்சம் இறங்கி அது ஒரு சுகம் சார். அதில் அது ஒரு சுகம் சார். அது சுகம் இருக்கிறது. அதுல நிறைய நோய்கள் போடும் சார். எனக்கு ஒரே ஒரு ஆசை சார், இந்த பத்திரகாளி அல்லது 16 வயதிலே ஏதேனும் ஒரு பாடல் இளையராஜா இசையில ரம்யமா இருக்கும், முடிந்தால் போடுங்கள் சார். நன்றி சார். நன்றி 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 நன்றி.
இதயங்கள் பேசட்டும். நேர்கள் இதுவரை கேட்ட இதயங்கள் பேசட்டும் எனது நிகழ்ச்சி மீண்டும் நாளை காலை 7:15 முதல் 7:45 வரை ஒலிபரப்பாகும். தமிழின் முழக்கம். எதிர்பார்ப்பில் உச்சம். எதிர்பார்ப்பில் உச்சம். காற்றலையில் தமிழ் முழக்கம். தமிழ் முழக்கம். கவிச்சுவை இனி தினம் தரும் ரேடியோ நேரம் 7:45 இலங்கை வானொலி வர்த்தக சேவை. இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. இன்றைய நேயர் இன்றைய நேராக கலந்து சிறப்பிக்கின்றார் ராமேஸ்வரம் எம் மதீனா. இன்றைய நேராக கலந்து சிறப்பிக்கும் எம் மதீனாவுக்கு நாங்கள் அன்பான வேண்டுகோள் ஒன்றை விடுக்கின்றோம். மதீனா, நீங்கள் அதாவது பாடல்களை தெரிவு செய்யும் பிரதியை எழுதும் பொழுது ஒவ்வொரு பிரதியை நீங்கள் எக்கச்சக்கமான பிரதிகளை அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள். அதில் தவறில்லை. ஆனால் ஒவ்வொரு பிரதியிலும் உங்களுடைய முகவரியிடப்பட வேண்டும். ராமேஸ்வரம் மதீனா என்றால் போதுமானதாக இருந்தால் நாங்கள் அப்படியே வாசிக்கலாம். ஆனால் ராமேஸ்வரம் மதீனா என்று மட்டும்தான் இருக்கிறது. உங்கள் முழு முகவரியும் இங்கில்லை. இலங்கை வானொலியில் கடந்த 2000 ஆண்டு சிவகாசி கல்லமநாயக்கன்பட்டி என்ற நிகழ்ச்சியில் தெரிவு செய்யப்பட்டு நான் எழுதிய ஜேசுவாஸ் பாடல்கள் ஒலித்தன. அதன் மூலமாக முகவரி இல்லாத எனக்கு முகவரியும் தந்து வானொலி நேயர் உறவுகளும் பெற்று தந்தது இலங்கை வானொலி என்று குறிப்பிட்டிருக்கிறார். முகவரி இல்லாத எனக்கு என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் முகவரியை தந்து என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே முகவரி இல்லாமல் எல்லோரும் பிறக்கும் பொழுதே முகவரி இல்லாமல் தான் பிறக்கிறோம். பிறந்ததன் பின்புதான் எங்களுக்கு முதலிடத்தும் முகவரியும் கிடைக்கிறது இல்லையா? ஆகவே உங்கள் முகவரி இருந்தால் நிச்சயமாக இனிவரும் பிரதிகளில் குறிப்பிடுங்கள் என்று குறிப்பிட்டு அவர் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் பேசும் தெய்வம் என்ற படத்திலிருந்து சூலமங்கலம் ராஜலட்சுமி லரீஸ்வரி சரளா ஆகியோர் பாடிய பாடல் இதோ. நோய் நொடி இல்லாமல் வளர்க.
பாடல் பேசும் தெய்வம் என்ற படத்திலிருந்து ஒலித்தது. நேரம் 7:51 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நேயர் நிகழ்ச்சியிலே ராமேஸ்வரம் எம் மதீனா என்ற நேயரின் பாடல் தெரிவுகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. கவிஞர் வாலி அவர்களின் பாடல்களை தெரிவு செய்து எழுதியிருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பாடல்களை இன்றைய நேர் நிகழ்ச்சியிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று ராமேஸ்வரம் மதீனா குறிப்பிட்டு தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் டி.எம். சௌந்தரராஜன் பாடிய பாடல் நீரும் நெருப்பும் என்ற படத்திலிருந்து. காலை நேர காற்று கடவுள் வாழ்த்து பாடும் இளங்காலை நேர காற்று என் கைகள் வணக்கம் சொல்லும் என் கதிரவனை பார்த்து கதிரவனை பார்த்து தாயின் வடிவில் வந்து என் தெய்வம் கண்ணில் தெரியும் தாயின் வடிவில் வந்து என் தெய்வம் கண்ணில் தெரியும் அவள் தாழ் பணிந்து எழுந்தால் நம் தொழிலில் மேன்மை விளையும் கடவுள் வாழ்த்து பாடும் இளங்காலை நேர காற்று என் கைகள் வணக்கம் சொல்லும் என் கதிரவனை பார்த்து கதிரவனை பார்த்து ஊருக்காக உழைக்கும் கைகள் உயர்ந்திட வேண்டாமோ அவை உயரும் போது இமையும் போல தெரிந்திட வேண்டாமோ பிறருக்காக வாழும் நெஞ்சம் விரிந்திட வேண்டாமோ அது விரியும் போது குன்றை போல நிமிர்ந்திட வேண்டாமோ கடவுள் வாழ்த்து பாடும் இளங்காலை நேர காற்று என் கைகள் வணக்கம் சொல்லும் என் கதிரவனை பார்த்து கதிரவனை பார்த்து கடமைக்காக உடலும் மனமும் பலம் பெற வேண்டாமோ கடவுள் வாழ்த்து பாடும் இளங்காலை நேர காற்று என் கைகள் வணக்கம் சொல்லும் என் கதிரவனை பார்த்து கதிரவனை பார்த்து ராமேஸ்வரம் மதீனாவின் தெரிவுகளில் அடுத்ததாக ஒலிக்கும் இந்த பாடல் வாழ்ந்தே தீருவோம் நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம் எங்கே கால் போகும் போகவிடு முடிவை பார்த்துவிடு எங்கே
கொள்ள கொடுத்தால் தானே வாங்கி செல்ல படுத்தால் தானே வீட்டுக் கொள்ள எங்கே கால் போகும் போகவிடு முடிவை பார்த்து விடு காலம் ஒரு நாள் கை கொடுக்கும் அதுவரை பொறுத்து விடு நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம் நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம் நேயர்கள் இதுவரை கேட்ட இன்றைய நிகழ்ச்சியிலே ராமேஸ்வரம் மதினா என்ற நேயரின் பாடல் தெரிவுகளை கேட்டு மகிழ்ந்தீர்கள். துணிந்தால் தானே தொடர்ந்தால் தானே துணிந்தால் தானே தொடர்ந்தால் தானே சிரித்தால் தானே கவலை மறைய சில நாள் தானே சுமைகள் குறைய எங்கே கால் போகும் போகவிடு முடிவை பார்த்து விடு காலம் ஒரு நாள் கை கொடுக்கும் அதுவரை பொறுத்து விடு காலம் ஒரு நாள் கை கொடுக்கும் அதுவரை பொறுத்து விடு நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம் நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம் லா 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 லா. லா 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 லா. இலங்கை வானொலி வர்த்தக சேவை நேரம் சரியாக 8 மணி. எத்தோடு எமது இன்றைய ஒலிபரப்பு முடிவடைகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 7 மணிக்கு வளமையான மத்தியில் 773 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் ஒலிபரப்பாகும். மீண்டும் சந்திக்கும் வரை எடுத்தால் தானே அரைத்து வைக்க இருந்தால் தானே எடுத்தால் தானே அரைத்து வைக்க கொடுத்தால் தானே வாங்கி செல்ல தடுத்தால் தானே விழித்துக் கொள்ள கொடுத்தால் தானே வாங்கி செல்ல தடுத்தால் தானே விழித்துக் கொள்ள எங்கே கால் போகும் போகவிடு முடிவை பார்த்து விடு காலம் ஒரு நாள் கை கொடுக்கும் அதுவரை பொறுத்து விடு என்று கூறி விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் கே. ஜெயகிருஷ்ணா. வணக்கம் நேயர்களே.